வாமா. என்ன தாத்தா, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க? ரொம்ப காலமா தெரிஞ்சவங்க என்கிட்ட வராங்க. அவங்கள வர வேண்டாம்னு நான் சொல்ல முடியுமா? நீங்க படிக்கும்போது இந்த நீட்டும் என்ட்ரன்ஸும் இருந்துச்சா தாத்தா? இல்ல, அப்பெல்லாம் ஃபுல் மெரிட் தான். எம்பிபிஎஸ் சேர்ற அளவுக்கு மார்க் எடுத்திருந்தோம். நான் ஆயுர்வேதம் தான் எடுத்தேன். என்னால முடியல தாத்தா, இந்த கிளாஸ் கோச்சிங். சத்தியமா எனக்கு டாக்டரும் ஆக வேணாம், கலெக்டரும் ஆக வேணாம். ஆனா பென்னி அங்கிள் விடவே மாட்டேங்கிறாரு. அம்மா படிக்காத எல்லா டிகிரியையும் நான் வாங்கணும்னு நினைக்கிறாரு. டாக்டர் வணக்கம். யார் இது? தனியா வந்திருக்கீங்க? உங்களை பார்க்க வர்றதுக்கு எனக்கு துணையெல்லாம் தேவையில்லை. அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. எல்லாம் உங்க கைராசி தான். இது யாரு? என்னோட பேத்தி. உனக்கு தெரியுமா? உங்க தாத்தா இருக்காரே, அவர் ஒரு ஜீனியஸ். ஓ, என் பசங்க என்னை எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்ட எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க தெரியுமா? அவ்வளோ முயற்சி பண்ணியும் மாறாத என்னோட நோயெல்லாம் இவர் குணப்படுத்திட்டாரு. ஹீ இஸ் சச் எ லெஜெண்ட். இப்போ தூக்கம் நல்லா வருது இல்ல உங்களுக்கு? பின்ன எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் இப்போ எல்லா வேலைங்களையும் நான் தான் செய்கிறேன். அதாவது இப்போ என்னோட நோய் எல்லாம் சரியாயிடுச்சு. அதனால உங்களை நேரில் பார்த்து ஒரு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதான் வந்தேன். பாத்தியம்மா, இதுதான் ஒரு டாக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். சரி டாக்டர், நான் உங்க நேரத்தை வீணடிக்க விரும்பல. எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு துணையா இருக்கிற உங்க கூட கடவுள் இருப்பாரு. இருக்கட்டுமா? டாக்டர், நேரம் கிடைக்கும் போது எங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நல்லா விசாரிச்சீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா நீங்க இருக்கும். எனக்கு கால் பண்ணலாம்ல? பண்ணலாம், ஆனா நீங்க ரொம்ப பிஸியானவரு. எதுக்கு உங்களை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணணும்னு தான். உங்களுக்கு கஷ்டம்னா வேணாம். ஒரு தொந்தரவும் இல்ல. அப்போ என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அம்மாடி, அவங்க சொல்ற நம்பரை எழுதுமா. 0091. ஓ, கண்ட்ரி கோடெல்லாம் இருக்கா? 0091 98470 98470 32321 32321 4545 4545 22222. என்ன சொன்னீங்க? 22222. நீ எழுது. 2222 4591 111 0000 4540 4715 151515 5555 9999 5257 7271 9952 7271 456. ஐயோ, சாரி டாக்டர். அம்மா ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன் டாக்டர். 72724141 0071111 45252 7271. ஐயோ, நான் இன்னும் நம்பரை சொல்லி முடிக்கல. ஜீனியஸ். சும்மா அப்பா வந்தா இங்கதான் படுப்பாரா? அப்பா இல்ல, நீ. நானா? நான் எதுக்கு இங்க தூங்கணும்? எல்லாரும் ஒரே ரூம்ல தூங்கலாம்ல, என்ன பிரச்சனை? நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டு பாரு. அவங்க இப்போவும் அப்பா அம்மா கூட படுக்கிறாங்களான்னு. விளையாட்டு பொண்ணு. அம்மா தூங்கிட்டீங்களா? தூங்கிட்டேன். அப்பா எதுக்காக இப்போ வராரு? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என் அம்மா மட்டும் போதும். எப்பவும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் அவள் கூட இருக்கிறது தாண்டா பிரச்சனையே. இப்போ போய் உன்னை பிடிக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக கிண்டல் பண்ணுவாங்கல்ல? பண்ணுவாங்க கண்டிப்பாக. செம்ம டெடிகேஷனாக இருக்கான். உன் பின்னாடியே சுற்றுறான். அவன் பக்கத்தில் இருக்கிற பையனும் சூப்பராக இருக்கான்ல? நல்ல ஹேர். ஓ ஷிட். டேய், இப்போ அவங்க நம்மள தான் பார்க்குறாங்கல்ல? கன்ஃபார்ம்ல? எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சிருக்குடா. அவனை பார்த்தா லூசு மாதிரி இல்லை? கரெக்ட். ஆமா, அப்பா வந்துட்டாரா? எப்போ? இதோ வந்துட்டு இருக்கேன். ஓகே, ஐ அம் கோயிங். பை. Bye. கொஞ்சம் பே பண்ணிடு. பை. நான் தான் சொன்னேன்ல, என்னை பார்த்தா கண்டிப்பாக என்கிட்ட வருவான்னு. சரிடா, நீ கொஞ்சம் தூரமாகவே நில்லு. எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும் ப்ளீஸ். இங்கே பாரு, எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. அப்புறம்னா ஐயோ போகாத, நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே.
டேய் ஆ என்னாச்சு? ஈவினிங் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டாடா. ம். என்ன அப்போ இது? அப்பா தான் வந்து டோர் தரப்பாருன்னு நான் நினைச்சேன். ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? எவ்வளோ நேரம் உங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? ஸ்கூல்ல இருந்து வரும்போது எனக்கு சர்ப்ரைஸா இருக்கும்னு லேட் ஆயிடுச்சுன்னு தான் கால் பண்ணேன். சரி அப்பா இங்க இப்பதான் கிளம்புனாரு. லாரன்ஸ் அங்கிள் வீட்ல இருப்பாரு. சின்ன சின்னதா போல அப்பதான் அடுப்புல வைக்க முடியும். ஓகே அங்கிள். ஹாய் ஹனி. ஹாய் டார்லிங். ஹாய். இன்னும் இதை முடிக்கலையா? இதை முடிச்சிட்டு டேங்க் க்ளீன் அப்போ பண்ணு. அதை செய்யட்டுமா? இது கொஞ்சம் போர் அடிக்குது. போர் அடிச்சாலும் பரவாயில்ல, இதை முடி. ஃபர்ஸ்ட் இதை முடிக்கிட்டோம், அப்புறம் டேங்க் க்ளீன் பண்ணு. இட்ஸ் அப் டு யூ. பின்னாடி இருக்க தென்னை மரத்துல ஏறி தேங்காய் வர இருக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த வண்டியை கழுவிடு என்ன. டேய் முதல்ல இதை முடிடா. ஆ அங்கிள் இன்னும் இவனை விடலையா? இவன் விளக்குல இருந்து வந்த பூத மாதிரி என்ன வேலை வேணாலும் வாங்கலாம், இல்லைன்னா ஜெயில் தானே. ஆமாம், கேஸ் விலை வேற ஏறிடுச்சு. அப்பா இங்க வந்தாரா அங்கிள்? வந்தாரு, ஆனா ஒன்றும் பேசல. அந்த மாதவன் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு, அங்கதான் இருப்பாரு. சரி. நல்லா பண்றியே. இந்த கோணாலியனா அப்பா அப்போ அம்மாடி. இந்த வண்டி ரிப்பேர் பண்ண தான் நீங்க துபாயில இருந்து வந்தீங்களா? நம்ம சார் இருக்காரு, அப்பாவோட பழைய ஒர்க் ஷாப்ல கிளைண்டா இருந்தவர். 4-5 மாசமா இந்த வண்டி ஓடாமையே இருக்கு. அப்பாவை கூப்பிட வந்தியா? எடுத்துக்கோ. நீயும் குடிக்கிறியாமா? வேண்டாம் தேங்க்யூ. என் பொண்ணுக்கு இது போதும். இல்ல நீங்க குடிங்க. அட குடிமா. எனக்கு இது வேண்டாம். சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. இது புடிமா. இப்போ ஓகேங்களா? நீ தொட்டா இவன் சரியாயிடுவான்னு எனக்கு தெரியும். வேற மெக்கானிக்கை வர வச்சா காசு கொடுக்கணும்ல. அப்ப நான் கிளம்புறேன் சார். போயிட்டு வா. பாய். வாமா. நீ இன்னைக்கு குளிக்கலையா? அட கடவுளே, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஷ்ஷும் இங்க இருக்கு. இன்னைக்கு முதல் நாள்ல, அதனால தான். தினமும் இதை எதிர்பார்க்காதீங்க. என்னாச்சு? அது திடீர்னு எனக்கு குபூஸ் ஞாபகம் வந்துருச்சு. ம், குபூஸை பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்ததுன்னா அது நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். நாளையிலேருந்து நாம குபூஸும் தயிருமே சாப்பிடலாம். ம், ஏண்டி நீ செய்யற இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் மனசுல கற்பனை பண்ணிட்டு தானே நான் டெய்லி அங்க குபூஸை கஷ்டப்பட்டு கடிச்சு மென்னுக்கிட்டு இருந்தேன். ஏய் அப்போ சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது, டைஜஷனை பாதிக்கும். ஒன்று சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு குடிக்கணும். தண்ணியை அப்படிதான் எடுத்துக்கணும். நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு. ம், ஆமாப்பா. இந்த கஞ்சி சூப்லாம் குடிக்கிறவங்களுக்கு அந்த லிக்விட் ப்ராப்ளம் இருக்காதா? அது கஞ்சி சூப்பு, இது சாதம்ல. அதான் அதுல இருக்கிற வித்தியாசம். இப்போ புரியுதுல்ல? புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதாமா? நல்லா புரிஞ்சுது. ஏய், என்ன நீ இவ்வளோ சாதம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? அப்போ ஒவ்வொரு அரிசியிலையும் அதை சாப்பிட்றவங்களோட பேர் எழுதி வச்சிருக்காங்கன்னு வாங்க. சாப்பாட்டை மதிக்கணும். சாரிப்பா, இனிமே கவனமா இருக்கிறேன். குட். பிஜி நந்தகுமார். இதுல அப்பாவோட பேர் தானே எழுதியிருக்கு. பிரில்லியன்ட். டிஷ்யூ இல்லையா ஜூலி? இனி டிஷ்யூஸ் குபூஸ் எல்லாம் மறந்துடுங்க. இங்க ஒரு குட்டி மோகினி சுத்திக்கிட்டு இருக்கா. அப்பாவுக்கு அம்மா மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு அவளுக்கும் தெரியட்டும். இங்க ஒரே கொசு தொல்லையா இருக்குல்ல? துபாயில ஒரு கொசு இருக்காது. துபாய் கொசு தான் இங்க வந்துருச்சே. இங்க இப்படி உட்காரும் போது எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா?
அப்படியே நிம்மதியா உட்காந்து இந்த ஸ்வீட்டையும் சாப்பிடுங்க. பாயசம். நம்ம அப்புவுக்கு நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கு. ஹெல்த்தி மைண்ட் இருந்தால் தான் அப்படி இருப்பாங்க. ஹெல்த்தி மைண்டெல்லாம் சொல்ல வேண்டாம். சில சமயம் அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படியே ஒரு அடி கொடுக்கணும் போல தோணும். தனியா இருந்து ஒரு வயசு பொண்ணை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். அவளை ஹேண்டில் பண்ணணும்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகணும். அதை விட்டுட்டு ஹெட் மாஸ்டரா இருந்தோம்னா பசங்க கை மீறி போயிடுவாங்க. எப்படியோ இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்துட்டல்ல, அவளோட விளையாட்டுத்தனத்தையோ குறும்புத்தனத்தையோ பார்க்குற பாக்கியம் எனக்கு தான் இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கான சான்ஸ் அவ நிறைய உங்களுக்கு தருவா. இன்னும் காலம் இருக்குல்ல.